Yes. I can argue in my own way, not in your way, in which you say. You can't say that the court is doing injustice. Please mind that. Did I say? You have Did I said say? it. These are the video recording is there. Yes. Video Please recording see. is there. Please see. Ah. I only prayed. Video recording is I there. only prayed before your lordship. Don't try to humiliate any advocate. It's I'm not a telling you. question of humiliation. It's a question of humiliation to a judge. Sir, please don't try to humiliate any person. The country is burning with the judiciary. Don't cross the limit. வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்த நாட்டு நீதிபதி மீது ஒரு நபர் காலில் கடந்த செருப்பு எடுத்து எரிஞ்சிருக்கிறார். நேற்று இன்னொரு இடத்தில் ஒரு நீதிபதியை பார்த்து விரலை எடுத்து காட்டி எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறீர்கள், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் என்று அவர் கூறியிருக்கிறார். இதே போன்ற சிச்சுவேஷன் இன்னொரு இடத்திலும் நடந்திருக்கிறது. இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டத்தின் மீது மக்களுடைய நம்பிக்கை அல்ல இது போன்ற நபர்கள் நடந்து கொள்வதை வைத்து மக்கள் மனதில் எந்த விதமான மெசேஜை நீங்க எடுத்துக்காட்ட போறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அனைத்து நபர்களுமே அமைதியாக இருக்கிறார்கள், ஸ்பெக்டேட்டராக இருக்கிறார்கள், அதாவது வேடிக்கை மற்றும் தான் பார்த்து வருகிறார்கள். இது போன்ற நபர்கள் செய்வது சரியா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. நீதிமன்றம் அதற்கான மரியாதை இருக்கிறது, நீதிபதி அவர்களுக்கான மரியாதை இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் எதற்காக இது நடக்கிறது என்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொடக்கத்தில் நீங்க எந்த வீடியோவை பார்த்தீர்களோ அந்த வீடியோவிற்கான காரணம் மட்டுமல்ல, இது போன்ற ஏராளமான எவிடன்சஸ்கள், ஏராளமான எக்ஸாம்பிள்களுடன் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்பெடுத்து வைக்க போகிறேன். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், நீதிமன்றத்தின் மீது மக்களுடைய நம்பிக்கை சரிந்து கொண்டிருக்கிறதா, இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள், இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்து வரக்கூடிய அதே வேலையை மறுபடியும் செய்யுங்கள். லைக், ஷேர் மற்றும் இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்டை மறக்காமல் போட்டு விடுங்கள். இதை செய்தாலே போதும், இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ அந்த வீடியோவை மறுபடியும் முழுமையாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். பாருங்கள் எந்த அளவில் ஒரு அட்வொகேட் ஒரு நீதிபதியுடன் நடந்து கொண்டார். அந்த வாக்குவாதம் எந்த அளவில் சூடுபிடித்தது, எப்படி கடைசியில் அவர் அந்த ஃபைலை தூக்கி வீசுகிறார், அதையும் பாருங்கள். Chairman, sir. This is the way your advocate will argue the case. Your lordship telling me Yes. I can argue in my own way, not in your way, in which you say. You can't say that the court is doing injustice. Please mind that. Did I say? You have Did I said say? it. These are the video recording is there. Yes. Video recording is there. Please see. Ah. I only prayed. Video recording is I there. only prayed before your lordship. Don't try to humiliate any advocate. It's I'm not a telling you. question of humiliation. It's a question of humiliation to a judge. Sir, please don't try to humiliate any person. The country is burning. The country is burning with the judiciary. These are my words. This is the way. Yes. Don't try to humiliate any advocate. आप बहुत ज्यादा जानते हैं, आप जज हो गए. हम लोग नहीं जानते, हम लोग वकील हैं. But you have to argue in a proper I way. will argue in my own way. Don't cross the limit. Please don't cross the limit. हम लोग भी सर I have already practiced for the last 40 years. Request to the Chief Justice to change minds. No, not at all. This way cannot go. You were present here. I was present. Everybody is present here. Then we will see. Everybody was present will here. see what It is has to been said. Lords, Great injustice is being done. We will see what is to be done. இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த அட்வொகேட் தத்துக்குட்டி அட்வொகேட் கிடையாது, ஒரு சீனியர் அட்வொகேட். அந்த சீனியர் அட்வொகேட் அந்த நீதிபதியை
திட்டும் போது, அந்த ஆர்குமெண்ட் நடக்கும்போது நீதிபதியால் எதுவுமே பேச முடியவில்லை. he was thumb, he was numb, he couldn't answer. He says the country is burning with the judiciary. இந்த நாட்டுக்கு கூடிய ஜுடிஷரி, நீதிமன்றங்கள் வழியாக இந்த நாடு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. டோன்ட் cross your limits. I have been practicing for the last 40 years. கடந்த 40 ஆண்டுகளாக நான் இதே தொழில்தான் இருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள். He says, the judge says, your argument is not correct. The advocate says, நான் எப்படி ஆர்கியூ செய்யணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் நான் ஆர்கியூமெண்ட் செய்வேன். நீங்க உங்களுடைய மனதுக்கு பிடிச்சபடியெல்லாம் என்னால் ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்க முடியாது. இது மட்டுமல்ல, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டீங்க, அதனால் நீதிபதி சேரில் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கோம், அதனால நாங்கள் அட்வொகேசி பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதானே வித்தியாசம் ஒழிய 40 ஆண்டுகளாக இதே தொழிலில் நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். இந்த பிஹேவியர் அல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீது அந்த ஷூ எரிஞ்ச அந்த இன்சிடென்ட், இது போன்ற ஏராளமான விஷயங்கள், இதை ஜஸ்டிஃபை செய்ய முடியாது. ஒரு நீதிபதி, ஒரு நீதிமன்றத்திற்கான மரியாதையை இவர்கள் குறைத்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் லார்ட்ஷிப், மிலார்ட், மை காட், இப்படித்தான் இந்த நாட்டுக்கு கூடிய அட்வொகேட்ஸ்கள் நீதிபதிகளை ட்ரீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். மை லார்ட் என்றால் கடவுளே, என்னுடைய பாஸ், சுப்ரீம் லீடர். இந்த வார்த்தையை கேட்டு 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 நீதிபதிகள் தன்னை கடவுளாகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கான உதாரணங்கள் இருக்கு. இந்த நாட்டில் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துதான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. So they are not God, they are not lords, they are still a servant of this country. மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எதற்காக இந்த சிச்சுவேஷன் வந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்ல, எனக்கு இன்னொரு வீடியோ என் கண்ணில் பட்டது, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். உங்களுக்கு புரிய வரும், இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நீதிபதிகளுடைய அந்த ஆட்டிடியூட், நீதிபதிகளுடைய அந்த முறை மோசமாகி கொண்டிருந்தது. இந்த விஷயத்தை வைத்துதான் இன்னைக்கு மக்கள் நீதிமன்றத்தில் அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து விட்டார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். और 2019 से सर केस चल रहा है, ना बेल पे सुनवाई हुई है और ना ही सीआरए क्या बोलते हैं, हमें बोलने पे नहीं आ रहा सर, हमें बहुत डर लग रहा है आप लोगों के सामने। डरने की बात नहीं है, आप बिल्कुल आराम से बोलिए जी। तो 180 फाइनल हियरिंग पे है सर। तो फाइनल हियरिंग जब लेंगे तब फिर सर उसको ले सकते हैं। सर मैं अपनी बात पूरी कर लूं प्लीज, बहुत हिम्मत जुटा के मैं आपके सामने आई हूँ। बोलिए। और सर आप हमको एक डेट दे दीजिए, और मैं दौड़ते दौड़ते सर मैं एकदम थक गई हूँ, मेरे पास कोई नहीं है, मैं अकेली हूँ, मेरे हस्बैंड अंदर हैं और आपके वकील साहब नहीं है, वो दिल्ली है सर, उनको बुलाने के लिए हमको डेट तो फिक्स होना चाहिए, बुलाऊंगी तो मेरे पास कुछ बचा नहीं है सर। और 2000 सर 1 मिनट सर, 2023 में सर मेरा एक लौता बच्चा था, कोर्ट में दौड़ते दौड़ते 23 साल का था, यहीं पे आके एक्सपायर हो गया सर, मेरे आगे पीछे कोई नहीं है। रिक्वेस्ट है आप सब लोग यहाँ पे सबके पास बच्चे होंगे, मेरा एक लौता संतान। लोकल काउंसिल एंगेज कर लीजिए, जो रिक्वेस्ट करे, जिस दिन फाइनल हियरिंग टेकअप होती है ना जी, उस दिन रिक्वेस्ट करे तो आपका केस ले लेंगे आउट ऑफ टर्म। अभी मोशन हियरिंग छोड़ के फाइनल हियरिंग नहीं ले सकते। तो सर हम सुप्रीम कोर्ट से आदेश भी लेके आए इसीलिए सर कि हमको सुन लिया जाए। तो सुनने को तैयार है, प्रोवाइडेड जी, तो आप हमको सर एक डेट दीजिए। वकील नहीं डेट देंगे, वकील साहब नहीं आएंगे तो क्या फायदा। नहीं तो सर हम उनको बुलाएंगे। लोकल काउंसिल आप रखिए, यहाँ के जबलपुर के लर्नेड काउंसिल को एंगेज करिए, वो बहस करेंगे। आज नहीं हुआ कल हो जाएगा, कल नहीं हुआ परसों पर हो जाएगा। ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெளிவந்த இந்த வீடியோ வைரலானது. இந்த பெண்ணுடைய கணவர் சிறையில் இருக்கிறார், 23 வயது மகன். ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்த்தீர்கள், இது ஜபல்பூர் நீதிமன்றத்தின் வீடியோ. டெல்லியில இருந்து ஒரு அட்வொகேட் வரணுமா இவங்களுக்கு, அப்போ ஒவ்வொரு முறையும் அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு தொகை, ஒரு பேமெண்ட் வரும். சுப்ரீம் கோர்ட் வரை இந்த கேஸ் போயிருக்கு. மகன் இறந்து போனார், கணவர் சிறையில் இருக்கிறார், பெண்ணிடம் காசு பணம் எதுவுமே இல்லை. ஒரு டேட் கொடுங்க, சரியான டேட்டு கொடுங்க. அந்த டேட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த நாள் அந்த தேதிக்கு நான் என்னோட அட்வொகேட்டை வர சொல்லுவேன், எனக்கு பணம் மிச்சமாகும். அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கு இந்த லேடி. நீங்க பாத்தீங்கன்னா
And the lordship who is sitting on the chair, he didn't say, ஏன் எனக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடுறீங்க, வேண்டாம், இது உங்களுடைய உரிமை, நான் உங்களுக்கு இந்த வேலையை பார்த்து கொடுக்குறேன், ஒரு டேட்டை நான் குறித்து கொடுக்குறேன். No, he didn't say a word because பழக்கப்பட்டுட்டாங்க. மை லார்ட் அப்படி கும்பிட்டு விழுகிறது, இது எல்லாமே ஒவ்வொரு நீதிபதிக்குமே பழக்கமான விஷயமாக மாறிவிட்டது. நீங்க கோர்ட் வளாகத்துக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதியோடைய வண்டி அங்க வந்திருக்கும். இங்கே ஒரு நபர் பியூன் ஆஃப் தட் கோர்ட் ரூம், அங்கிருந்து மக்கள் அப்படியே நீதிபதிக்கு முன்னாடி யாரும் வந்து விடக்கூடாது, அப்படியே இப்படிதான் நிக்கணுமா. திஸ் இஸ் வாட் இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் சேஸ். அப்படியே விரட்டிட்டு இருப்பான் 2-3 பேர். அண்ட் ஆல் ஆஃப் திஸ் மேட் our Indian judiciary system go so weaker day by day. இதற்கான காரணம் ஒரு 4-5 புள்ளிகளை நான் உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். இந்த புஷ்பேக் எதுக்கு நடந்தது? இந்த புஷ்பேக்கான காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, the credibility issue. மக்கள் நீதிமன்றம் நீதிபதிகள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் சிதைக்கக்கூடிய வேலையை ஒரு சில நீதிபதிகள் செய்ததால் தான் தேதி மேல தேதி ஒவ்வொரு கேஸஸுமே 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் மாதிரி போயிருக்கு. மக்கள் கோர்ட்டுக்கு போறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு சீக்கிரமா நீதி நியாயம் கிடைக்கும் என்றுதான். அந்த நீதி நியாயத்தை தாண்டி மற்ற எல்லாமே கோர்ட் வளாகத்தில் நடக்கும். பணம் செலவாகுது, நேரம் செலவாகுது, அது மட்டும் தான் மிச்சமே ஒழிய வேற எதுவுமே அங்க கிடையாது. எவிடன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மிஸ்கண்டக்ட். இதை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நபரை பாருங்கள், மிஸ்டர் வர்மா, ஹைகோர்ட்டின் நீதிபதி. இந்த நபர் வீட்டில் ஒரு தீ விபத்து நடந்திருக்கிறது. அந்த தீ விபத்தில் கட்டுக்கட்டாக ஒளித்து வைத்திருந்த அந்த பணம் சாம்பல் ஆயிருச்சு. அந்த வீடியோ எல்லாம் வெளியில் வந்தது. அந்த ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்பட்டது? he is a judge, he is a sitting judge வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் மூட்டையாக கட்டி வச்சிருக்காங்க. யாருடைய பணம்? எப்படி இந்த நீதிபதியிடம் இந்த பணம் வந்தது? ஆர்குமெண்ட் என்னன்னா, இது எங்களுடைய பணம் இல்லை. சரி, யாருடைய பணம்? எப்படி அந்த பணம் அங்க வந்துச்சு? How this money got into your house? Nobody knows. And still it has been argument. மக்கள் இதெல்லாம் வைத்து தான் நீதிபதி இன்னைக்கு 2 படத்தை நான் உங்களுக்கு தொடக்கத்தில் காட்டினேன். ஒன்று அட்வொகேட் நீதிபதியுடன் அந்த ஆர்குமெண்ட் செய்யறது, எல்லையில் இருங்கள், எல்லையை கடக்காதீர்கள், 40 ஆண்டுகளாக நான் இந்த பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கேன். இன்னொரு படத்தை நீங்க பார்த்தீங்க, அப்படியே அந்த பெண்மணி கூனி குறுக்கி கெஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு டேட் கொடுங்க. 2 இடத்துலையுமே அந்த நீதிபதிகளுடைய ஆட்டிடியூடை நீங்க பார்த்தீர்கள்னா, ஐ எம் சிட்டிங் ஆன் திஸ் சேர் அண்ட் தி லார்ட், யூ ஆல் ஹாவ் டு ஒபே மீ. இந்த இடத்துல இந்த நீதிபதி, இவர் வீட்டில் பணம் கிடைச்சிருக்கு, பணத்தை எடுத்திருக்காங்க, ஆனா எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. திஸ் இஸ் நாட் மை மணி. தென் ஹூஸ் மணி இஸ் திஸ்? Nobody knows. Third point. Now the ideological biasness. அதை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏராளமான நீதிபதிகள் ஒரு ஐடியாலஜிக்கலுக்காக வேலை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். எத்தனையோ இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, விஸ்வ ஹிந்து பரிஷதோடைய சபையில ஹிந்து முஸ்லிம் என்று பேசிய ஒரு நீதிபதி, அவர் மீது எந்த வழக்கம் பாயவில்லை, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த ஐடியாலஜியை வைத்தே இந்த நாட்டில் ஏராளமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்கள் பாஸ் ஆகி இருக்கிறது. இந்தியாவை, நாட்டை உடைக்கக்கூடிய வேலை, உடைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்களை எத்தனையோ நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள். நோ ஆன்சர் டு திஸ். I'll give you one more beautiful example. இன்னைக்கு பிஜேபி ரெக்கமெண்ட் செய்து ரஞ்சன் கோகோய் அவர்களை ராஜ்யசபாவில் அமர வைத்திருக்கிறது. முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் மீது ஒரு செக்ஷுவல் அசால்ட்டுக்கான கேஸ் இருந்தது, இவர் மீதே இருந்தது. அவர் என்ன செய்தார்? யார் மீது அந்த வழக்கு வந்தது, அதாவது அவர் மீதே வழக்கு வந்திருக்கிறது, அந்த வழக்கை விசாரிப்பதற்காக அவரே அந்த நீதிபதி சேர்ல போய் உட்கார்ந்துட்டார். ஐ எம் கிளீன் சிட் தனக்கு தானாகவே கொடுத்த நபர் ரஞ்சன் கோகோய் அவர்கள். அந்த பெண்ணுடைய கணவர், பெண்ணுடைய கொழுந்தனார் 3 பேருமே எந்த அளவில் சித்திரவதைக்கு ஆளானார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, வேலை போனது. அந்த வழக்கை வாபஸ் பெறாத வரை இவர்களை விட்டு வைக்கவில்லை ஒரு நீதிபதி. Then how do we accept
ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட் ஆன் டைம்? இது போன்ற நீதிபதிகளுக்கு எப்படி இந்த பதவி கிடைக்கிறது? எப்படி இந்த இடத்திற்கு இவர்கள் வருகிறார்கள்? எப்படி இவர்கள் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது? கேள்வி கேட்டீர்கள்னா இட் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். நீதிபதி மீது நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். பட் வாட் த ஜட்ஜஸ் ஆர் டூயிங், இஸ் திஸ் நாட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்? இட் இஸ் நாட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ப்ளீஸ் மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட். அந்த கோர்ட்டுடைய அவமானம் தானே அங்க நடந்திருக்கு. சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் வீட்டில் பணம் கட்டுக்கட்டா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அவரே நீதிபதியாக அமர்ந்து கொண்டு தனக்கு தானாகவே கிளீன் சிட் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இஸ் திஸ் நாட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்? ஐம் ஜஸ்ட் questioning, I might be wrong in this. I'm just questioning. If you feel it is right, please answer me. இப்போ இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்த்திருக்கல, we all are in denial mode. The denial mode, அட்வொகேட்கள்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, நீதிபதிகள் அவங்களோட ஆட்டிடியூடை பத்தி நீங்க பேசி பாருங்க, மக்கள்கிட்ட போய் பேசி பார்த்தாலும் ஒரு டினையல் மோட். அதாவது நம்ம ஒரு தவறாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை நாம் சீர்திருத்தத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். கோர்ட்டுக்கு போனால் பணம் செலவாகும் சார், கோர்ட்டுக்கு போனால் இப்படி தான் சார், அட்வொகேட்ஸ் கோர்ட்டுக்கு போனால் இப்படி தான், நீதிபதிகள் அப்படி தான் நாங்கள் நடத்துவோம். ஸோ த ப்ராக்டிஸ் விச் இஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் இயர்ஸ், ஃபார் இயர்ஸ், நம்ம அதை மாற்றுறதுக்கு எந்த விதமான வேலையும் பார்க்க மாட்டோம், எதுவும் தேவையில்லை. இப்போ உங்களை எத்தனையோ பேர் சார் காங்கிரஸ் எல்லாம் இப்படி நடந்துச்சு. எஸ், ஐ நோ. ஐ பீன் இன் டு திஸ் ப்ரொஃபஷன் ஃபார் த லாஸ்ட் 24 years. இந்த வருஷம் 25 வருஷம் ஆயிரும் பத்திரிகை துறையில். காங்கிரஸ் எராவும் பார்த்துருக்கேன், பிஜேபி எராவும் பார்த்துருக்கேன், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களில் போய் அங்கே கூட அரசாங்கங்களும் பார்த்துருக்கிறேன். ஸோ ஐ நோ ஹவ் ஜுடிஷியரி ஃபங்க்ஷன்ஸ், ஐ நோ ஹவ் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம் எந்த அளவில் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு நீங்கள் பார்த்தீர்களா? பிஜேபியோடைய ஸ்போக் பர்சன், பிஜேபிக்காக ஸ்போக் பர்சனாக இருந்த ஒரு பெண்மணிக்கு இப்போ நீதிபதி பொசிஷன் கிடைத்து விட்டது. குஜராத்தை சார்ந்த ஒரு நீதிபதி, அவருக்கு மேல ஒரு 58 பேர் இருக்கிறாங்க சீனியர்ஸ், அதுல 4 பெண்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் பைபாஸ் பண்ணி இந்த நபருக்கு நீதிபதி பட்டம். இன்னும் ஒரு சில வருடங்கள்ல இந்த நபர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த கொலீஜியம்னு ஒன்று இருக்கும். அந்த கொலீஜியத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மொத்தம் 7 பேர்ல 4 பேர் குஜராத்தை சார்ந்தவர்கள். How do you think that judiciary is still alive? It is active. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் அயோத்தியா வழக்கு எழுதிய போது, இது ஒரே ஒரு வழக்கு தான், இதுல யாருமே கையெழுத்து போடவில்லை. 5 நீதிபதிகளுமே கையெழுத்து போடவில்லை. அந்த ஜட்மெண்ட்டை எழுதிய நபர் யாருன்னா மிஸ்டர் சந்திரசூட். 2 ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட், நான் இந்த ஜட்மெண்ட்டை எழுதவில்லை, கடவுள் எனக்கு உத்தரவு போட்டார், அந்த கடவுளோட உத்தரவுப்படி இந்த ஜட்மெண்ட்டை எழுதி விட்டேன். பிகாஸ் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல், யூ ஆர் நாட் அ ப்ரீஸ்ட். சாமியார் கிடையாது நீங்க, மணி அடிச்சுட்டு கடவுளுடைய உத்தரவு இந்தாங்க பிரசாதம். நோ, யூ ஆர் அ ஜட்ஜ். நீங்க அதுக்காகவே படிச்சிருக்கீங்க. யூ ஆர் இன் அ ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். நீங்க இந்த மாதிரியான பதில் கொடுத்துருக்க கூடாது. கடவுள் உங்களுக்கு உத்தரவு போட்டார், அதனால நாங்க இப்படி. கடவுள் உத்தரவு போட்டு நீங்க அதே இஸ்லாமியர்களுக்கு அந்த இடத்துக்குள்ள எழுதி கொடுத்துருப்பீங்களா? பாபரி மஸ்ஜித்ல என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும், அது தவறு. சரி, இப்போ மிஸ்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூவில் தி சேம் ஜட்ஜ் கம்ஸ் அண்ட் சேஸ், பாபரி மஸ்ஜித் நடந்தது சரிதான், ஏன்னா அங்க இதற்கு முன்னாடி கோவில் தான் இருந்தது. ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் அதே ஜட்மெண்ட்ல இருந்தது. நீங்க படிச்சீங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியவில்லை, இப்போ சந்தேகமா இருக்கு. ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் சேஸ் there was no evidence found that beneath this, under this there was a temple. இந்த இடத்துல கோவில் இருந்ததாக எந்த விதமான அடையாளமும் கிடையவே கிடையாது. நாங்க ரிசர்ச் செய்து பார்த்து விட்டோம், தோண்டி பார்த்துட்டோம், எல்லாமே செய்து பார்த்துட்டோம், எதுவுமே கிடையாது. எந்த விதமான அவசேஷமும் இந்த இடத்துல கிடையாது. அந்த காகிதம் அதே ஜட்மெண்ட்ல இருந்தது. And the judges who wrote this judgment, they all know about it. அனைத்து நபர்களுக்குமே அந்த ஜட்மெண்ட்டை பற்றி நன்றாகவே தெரிந்தது. ஆனால் கூட எதுவுமே கிடையாது.
என்னுடைய கடைசி வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோவை பாருங்க. देखो ये किसका है? एक अलग ऑर्डर ले, नाम बताओ इसका। इसका नाम बताओ। मैंने पहले भी भेजा था इसको एयरटेल में, 1 महीने के लिए भेजा था मैं। नाम बताओ इसका। लिख रहे? अरे नहीं, वो चौकी इंचार्ज पूछ लेगा। बैठा ले रहे कस्टडी में लेना, कस्टडी में लेना जो उस दिन ऑर्डर लिखा था, जो भेजी थी वो सुधा तुलानी जो भी है, वो ऑर्डर लिख दो उसमें, सेम ऑर्डर लिख दो, सेम वही ऑर्डर भी वही और वो எந்த அளவுல ஒரு நீதிபதி தனக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் அவர்களை நடத்துகிறார். இந்த நீதிபதியை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள், அது வேற விஷயம். பட் how this attitude comes, how this nature of action comes, எப்படி இந்த நபர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதற்காக அந்த செருப்பை கலட்டி அடித்த நபரை நான் ஜஸ்டிஃபை செய்யவில்லை, தவறுதான். அந்த நபர் இந்த நேரம் வரை சிறைக்குள் இருந்திருக்க வேண்டும். அமித்ஷா என்ன செய்கிறார்? எதற்காக அந்த நபரை இந்த அளவில் நீங்க பாராட்டினீர்கள்? எதற்காக இதுவரை அந்த நபர் சுதந்திரமாக இருக்கிறார் என்கிற இந்த கேள்வி இருக்கு. ஒவ்வொரு கோதி மீடியாவும் அந்த நபருக்கு முன்னாடி மைக்க பிடிச்சிட்டு அந்த நபரை ஹீரோவாக்கக்கூடிய வேலை பார்த்தார்கள். அதனால்தான் இன்னைக்கு இது போன்ற இன்சிடென்ட்ஸ்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீதிபதி தவறு செய்திருந்தால் அந்த நீதிபதியை தோளிர்த்து காட்டும்படி ஒவ்வொரு டெலிவிஷன் சேனலுமே, ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே டிபேட்களை நடத்தி அந்த நபர் செய்த அந்த தவறை எடுத்து காட்டணும். அப்போதான் ஒரு நீதிபதி சரியாக வேலை பார்ப்பார். This is what media's job is. Our job is to be a watchdog. யார் எங்க தவறு செய்கிறார்கள், என்ன சரியாக நடக்கிறது, நடக்கவில்லை, அதை கண்கூட கவனமாக பார்த்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்களுடைய வேலை. நாங்க ட்ராக் மாறிவிட்டோம் என்றால் நாடும் மாறிவிடும். அப்படிதான் நடந்திருக்கு. கோதி மீடியாவை ட்ராக் மாற்றி விட்டார்கள். கோதி மீடியா செய்த தவறால் இன்னைக்கு நாம் அனைவருமே தன்னுடைய பேச்சுரிமை இழந்து விட்டோம், தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டோம், தன்னுடைய அனைத்து அதிகாரங்களையுமே இழந்து விட்டோம். ஓட்சோரியிலிருந்து தொடங்கி, ஜுடிஷியரிலிருந்து தொடங்கி, மீடியா பிரசன்ஸ்லிருந்து தொடங்கி, விவசாயிகளுடைய போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மாணவர்களுடைய போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், விலைவாசியை பற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த விதமான விஷயத்தையும் நீங்க எடுத்து வைத்தீர்கள்னா நீங்க தேச துரோகி என்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி உங்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வியை கேட்கக்கூடாது. இது டெமோக்ரஸியா, ஜனநாயக நாடா அல்ல டிக்டேட்டர்ஷிப்பா, சர்வாதிகார நாடாக நீங்க பார்க்கிறீர்களா? யாருடைய ஆட்சி? சர்வாதிகார ஆட்சி அல்ல ஜனநாயக ஆட்சி? எந்த ஆட்சி இந்த நாட்டில் நிலைக்க வேண்டும்? நீங்களே முடிவெடுத்து கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு விடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இதை தாண்டி கீழே இருக்கக்கூடிய யூபேடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.